ஹலோ விவர்ஸ். விஜய் தொலைக்காட்சி உருவாக்கிய கேவலங்களில் ஒன்று பிரியங்கா. செயற்கையான சத்தமான சிரிப்பு, விருந்தினர் அல்லது நிகழ்ச்சி பங்கேற்பாளருடன் எல்லிகள் தொடர்பு, அதீத சத்தத்துடன் பேசுவது, இவற்றைத்தான் இவர் நிகழ்ச்சி தொகுப்பு என நினைத்திருக்கிறார். இவரின் பின்புலம் இவரை தொடர்ந்து சேனலில் தக்க வைத்துக் கொண்டே இருக்கிறது. மணிமேகலையும் கொஞ்சம் சளைத்தவர் அல்ல. அவரும் விஜய் தொலைக்காட்சி உருவாக்கம்தான். ஆனால் பிரியங்கா அளவுக்கு மோசமான நிகழ்ச்சி தொகுப்பாளர் அல்ல. விஜய் தொலைக்காட்சியில் பாடி ஷேமிங், டபுள் மீனிங் அலையில் சிக்கித்தான் எல்லோரும் வர வேண்டும். அங்கே அதுதான் முதல் தகுதி. அது புகழோ பிரியங்காவோ எதிர்பாலின விருந்தினரை பார்த்து வலிய வேண்டும். ஆனால் மணிமேகலை பிரியங்கா அளவிற்கு மோசமில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பிரியங்காவிற்கு இயல்பான ஒரு குணம், அது வம்சவாளி குணம் என நினைக்கிறேன். யாரையும் பாராட்டினால் அதுகளுக்கு கொஞ்சம் பிடிக்காது. சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிகளில் மாகாபா சில நேரம் ஏதேனும் சரியான கவுண்டர் கொடுத்து தன் பக்கம் திருப்பினால் உடனே சத்தமாக சிரித்து அவரை கட்டிப்பிடிக்க அல்லது அருகே செல்ல முயற்சிப்பார். இது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் தான். நானும் இருக்கிறேன் என்பது இது எல்லா நிகழ்ச்சிகளிலும் தெரியும். அவருக்கும் தெரியும் எந்தெந்த நேரத்தில் கேமராவில் தான் வருவோம் அல்லது எடிட்டில் நம்மை சேர்ப்பார்கள் என தெரியும். அது நல்லதுதான். ஒரு தொகுப்பாளருக்கு அந்த மீட்டர் அளவு தெரிந்திருந்தால் நல்லது. ஆனால் இவரிடம் முழு செயற்கைத்தனம் அதன் மூலம் வெளிப்படும். குக் வித் கோமாளியில் இவரின் ராமர் வலிசல், தம்பி கொஞ்சல், அடிக்கடியான குறுக்கீடு எல்லாமே ஓவர் ரகம். இது எல்லாரும் செய்வதுதான். 4 பைட் கொடுத்தால் கொஞ்சம் கூடுதல் கவனம் கிடைக்கும் என்ற மெனக்கடல் உண்டு. ஆனால் அது இன்னொருவரை கீழிறங்கி வருவதாய் இருக்காது. அது பிரியங்கா, மாகாபா எல்லோரும் தெரிந்தே செய்வது. நிகழ்ச்சி பங்கேற்பாளர் தொடங்கி உறுதுணையா இருப்பவர்கள் வரை அவர்களை பாடி ஷேமிங் தொடங்கி எல்லாம் செய்துதான் சிரிக்க வைப்பார்கள். விஜய் தொலைக்காட்சியை பொறுத்தவரை இது போதாத காலம் போல. எந்த புது நிகழ்ச்சியும் இல்லை. பழைய மாவும் ரொம்ப புளித்து போய் கிடைக்கிறது. இந்த ஒரு குக் வித் கோமாளியும் செல்ஃப் எடுக்காமல் கிடைக்கிறது. ஒருவேளை இதனை நெகட்டிவிட்டி பப்ளிசிட்டி என எடுத்துக்கொள்ளலாம். விஜய் தொலைக்காட்சியில் தமிழ் தொலைக்காட்சிகளில் கேவலங்களில் உச்சம் எண்ணலாம்.